மார்க்கம் நமக்கு சொன்னாலும் இந்த பலவீனமான படைப்பில் வந்த அன்றைய சகாபிய பெண்கள் இன்னைக்கு நம்ம எப்படி பலவீனமா இருக்கோமோ அப்படிதான் அவங்க அன்னைக்கு காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்புள்ள வார்த்தைகள். அப்ப அன்னைக்கு இருந்த பெண்களும் அந்த பலவீனத்தோடு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், அதற்காக அவர்கள் செய்த பங்களிப்புகள், இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை நம்மள்கிட்ட வரும், படிப்புரை நம்மள்கிட்ட இருக்கும். அதற்காகத்தான் இந்த தலைப்பை என்ன செஞ்சிருக்கோம், தேர்ந்தெடுத்துருக்கோம். அன்னைக்கு இருந்த சகாபிய பெண்கள் அவர்களுடைய வாழ்நாளில் அவர்களுடைய இந்த வாழ்க்கை முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகாக அவர்கள் செய்த நிறைய தியாகங்களை நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு செய்தி குர்ஆன் இஸ்லாம் சம்பந்தமாக ஒரு செய்தி நம்ம பேசுறோம்னா குர்ஆன்ல இருந்தும் என்ன செய்வோம், ஹதீஸ்கள்ல இருந்து பேசுறோம். குர்ஆன் இறைவேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, நேரடியான வார்த்தை. ஹதீஸ்ங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது, செஞ்சு காமிச்சது, அங்கீகரித்தது, இதுதான் ரசூல் ஹதீஸ்ங்கிறது. இப்ப இந்த ஹதீஸ்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை நம்ம பார்த்தோம்னா அவர்களுடைய தியாகம் இல்லைன்னா, அவங்க அதை மரணம் விட்டு பிறருக்கு எடுத்து சொல்லலைன்னா இன்னைக்கு இவ்வளவு செய்தி கிடைச்சிருக்காரு. இப்ப எந்த ஒரு செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதிகமான செய்திகள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் முதன்மையாக இருக்கிறது யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்காங்க. அவங்க தான் என்ன செய்யறாங்க, ஏறத்தாழ 5375 செய்திகள் அறிவிக்கிறாங்க. இப்ப இந்த செய்திகள் எல்லாம் ஒரே செய்தியா திருப்பி திருப்பி ஒரு செய்தியை திருப்பி திருப்பினா இல்ல, ஒவ்வொன்றும் தனித்தனியாக உள்ள செய்தி, ஒன்றுக்கு ஒன்று ஏத்து அதை ஒண்ணு திருப்பி ரிப்பீட் பண்ணிடலாம் மாட்டாங்க, தனித்தனியான செய்தி. அப்ப ஒட்டுமொத்த ஹதீஸ் கலைகள்ல அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி 5375 ஹதீஸ். அவங்களுடைய வாழ்க்கை தெரிஞ்சுமா, பொழுதுனைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரோட இருப்பார், வேலைக்கு போக மாட்டார், சம்பாதிக்க போக மாட்டார். அங்கே திண்ணை தோழர்களுக்காக அங்க இருக்க தோழர்கள் ஏதாவது உணவு கொண்டு வந்து பரிசா கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. அப்படித்தான் அபூ ஹுரைரா அவருடைய வாழ்க்கை. ஏன், மார்க்கத்தை கத்துக்கணும், ஏன்னா பிற்காலத்துல தான் வந்து சேர்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நிறைய செய்திகளை நான் தெரிஞ்சுக்கணும்னு அவர் வாழ்க்கையை என்ன செய்யறார், தியாகம் பண்றாரு. இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் யாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு செய்தி அறிவிக்கிறாங்க, 2210 செய்திகள் அறிவிக்கிறாங்க. ஜென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, ரெண்டாவது இடத்துல மொத்தத்துல ரெண்டாவது யாரும் இருக்காங்கன்னா ஆயிஷா நாயகி இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு நுண்ணிப்பாக அல்லாஹ்வின் தூதருடைய செய்திகளை எப்படி கேட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு கவனிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு மனனம் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகாக நிறைய சகாபிகளுக்கு அல்லாஹ்வினுடைய தூதருடைய சட்டங்களை என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகர்கள் சொல்லி விளக்கம் கொடுத்து என்ன செஞ்சாங்க, தீர்த்து வச்சாங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்களுடைய வரிசையில் எடுத்தீங்கன்னா ஆயிஷா நாயகர்களுக்கு அவருக்கு யார் இருக்காங்கன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் இருக்காங்க. ஏறத்தாழ 378 செய்திகள் அறிவிக்கிறாங்க. அதற்கு பின்பாக அஸ்மா பின் யஸீத் ரலியல்லாஹு அவர்கள் 81 செய்தி அறிவிக்கிறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் 65 செய்தி அறிவிக்கிறாங்க. ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அவர்கள் 60 செய்தி அறிவிக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க 60 செய்தி அறிவிக்கிறாங்க. இப்படியாக பாத்திமா ரலியல்லாஹு 18 செய்தி, இப்படி எடுத்த லிஸ்ட் எடுத்தா 10 செய்தி வரைக்கும் அறிவித்த ஏறத்தாழ 71 சஹாபிய பெண்மணிகள் இருக்காங்க. இவ்வளோ செய்திகளை அவர்களால் அறிவிக்க முடியும் என்றால் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க. சும்மா வெறுமன செய்தியை சொல்லிட முடியுமா? இன்னைக்கு நம்ம உலக வாழ்க்கையில ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மார்க்க ரீதியாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நிறைய தியாகம் செய்ய வேண்டும். அது குறித்தான படிப்பாற்றலை, அறிவுத்திறனை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தேடல்கள் இருந்தாலும் என்ன செய்ய முடியும். அப்ப அன்றைய சகாபிய பெண்மணிகள் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதனால் தான் மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்ற அந்த ஒற்றை காரணத்திற்காக நிறைய தியாகங்களை செஞ்சாங்க. ஏராளமான ஆர்வங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, ஆர்வம் மிகுதியா இருந்தாங்க. மறுமைக்கான வெற்றிக்கு ஆண்கள் எப்படி போர்க்களத்துக்கு சென்றார்களோ அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நாங்களும் போர்ல கலந்துக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னா பெண்களுக்கு அனுமதி இல்லை, அப்ப உங்களுக்கு உதவக்கூடிய செயல்பாடுகளை நாங்க செய்யறோம், அதுக்கு அனுமதி கொடுங்க. பெண்கள், அன்றைய சகாபிய பெண்கள் போர்க்களத்தை ஆண்கள் அங்கே போர் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பது போன்ற, அவர்கள் காயமுற்றினால காயத்துக்கு
மருந்து போடுறது, இப்படியான பணிகளை கூட அந்த போர்க்களத்தில் போய் தைரியமா செய்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த மார்க்கத்தை விளங்கிருப்பாங்க. முதல்ல அந்த மார்க்கத்தை விளங்கணும். எப்ப நமக்கு அந்த உணர்வு வரும் அப்படின்னா இந்த மார்க்கத்தை விளங்கினாதான் வரும். எதுக்கு இந்த மார்க்கம்? இந்த 60 ஆண்டு கால சராசரியாக இருக்கக்கூடிய இந்த 60 ஆண்டு கால வாழ்க்கை வாழ்வதற்கா? அதுக்காக இந்த படைப்பை அல்லாஹ் படைச்சா? இந்த உலக வாழ்க்கை எதற்கு? வெறுமனே இங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை ஆசாபாசங்களை தீர்த்துக் கொள்வதற்கா? முதல்ல நம்ம அதை விளங்கணும். அதுக்கு அல்ல, மாறாக இந்த உலக வாழ்க்கை மனிதருக்கு மறுமைக்கான படித்தரமாக ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலாக அல்லாஹ் நினைச்சிருக்கான். இங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கான விடையை தான் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். நான் இங்க நிறைய பாவங்களை நான் செய்து வச்சிருக்கேன்னா அங்கே தண்டனை, நீங்க நிறைய நன்மைகளை நான் பெற்று வச்சிருக்கேன்னா அங்கே எனக்கு சொர்க்கம். இதத்தான் பேஸ். எக்ஸாம் ஹாலு, எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அவுட், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில கொடுத்தாச்சு, ரிசல்ட் என்ன? அங்கே ரிசல்ட் பதிலும் கொடுத்தாச்சு. வெறுமனே கொஸ்டின் பேப்பர் ஒரு படிக்கிற பசங்கிட்ட வந்து போய் எக்ஸாம் எழுதுனா கொஸ்டின் பேப்பர் தர மாட்டாங்க, அன்னைக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்? எல்லாத்தையும் படிக்கணும், கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஆன்சரை படிச்சதை வச்சு எழுதணும், ஞாபகம் வச்சு எழுதணும். இங்க கொஸ்டின் பேப்பரும் அவுட்டு, ஆன்சர் பேப்பரும் அவுட்டு, ரிசல்ட் மட்டும் தான் இங்க. அப்ப இந்த ஆன்சர் பேப்பரை வச்சு நான் ரிசல்ட்டுக்கான தேடல்ல என்ன செய்யணும்? செஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? அப்ப எப்ப அதை நம்ம அடைவோம்? அதை குறித்தான அதுக்கான பாசம், அதுக்கான ஈர்ப்பு வந்தாலும் முடியும். ஒரு பிரியாணி செய்யற வீட்டுல அவங்க கறியை வாங்கி போட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா சுவையா செய்யறோம்ல, அது செய்யும் போதே வாசல் என்ன செய்யணும்? 4 வீட்டுக்கு மணக்குது. அது செய்யற நம்ம சாப்பிடுறது எப்ப தோணும்? அதுக்கு மேல ஒரு பிரியம் தானே தோணும். ஒரு பிரியாணியே பிடிக்காது, அவர்கிட்ட பிரியாணி கொண்டு போய் கொடுத்தா சாப்பிடுவாரா? அப்ப அந்த பிரியாணியை நான் சாப்பிடணும்னு நினைச்சேன்னா அதுக்கு மேல ஒரு ஆர்வம் வரணும், அது ஒரு நோக்கம் வரணும். அப்ப இஸ்லாம் குறித்தான செய்திகளை நான் கத்துக்கொள்ளணும்னா முதல்ல அது குறித்தான ஈர்ப்பு நம்ம இடத்துல இருக்கணும். ஏன் இருக்கணும்? இந்த ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் சோழத்தை வெற்றி கொள்ள முடியும். அப்ப இதற்கான நம்ம ஏன் சகாபிய பெண்மணிகள் இவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, நம்மள்ட்ட அது வரமாட்டேங்குதுன்னா அந்த ஈர்ப்பு நம்மள்ட்ட என்ன செய்யுது? கம்மியா இருக்கு. இஸ்லாம்னா என்ன, அதனால நம்ம அடையக்கூடிய பலன்கள் என்ன? நீங்க 10 லட்சம் ரூபாய் கையில காசு கொடுத்தா அவருடைய வெளிமதிப்பு தெரியும், 10 சவரன் நகையை கொடுத்தா அவருடைய வெளிமதிப்பு தெரியும், அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன நமக்கு தெரியும். ஆனா இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதால் அதனால இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பு தெரியுமா? தெரியாது. எப்ப தெரியும்? மறுமையில தான் தெரியும். அப்ப இங்க நாம் செய்யக்கூடிய எந்த செயலுக்குமே இங்க பதில் கிடைக்காது, செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் நமக்கு விதிக்கப்பட்டது. ஆனா அதனுடைய பலன் இங்கே நாம் நினைத்து பாராத விஷயத்துல, நினைத்து பாராத அளவிற்கு அல்லாஹ் அதை பிரம்மாண்டமாக தர இருக்கின்றார். அதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கையை நாம் உள்ளத்துல ஆழ பதிவு செய்தால், அல்லாஹ்விடத்திலே நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்ம என்ன செய்யலாம்? அழகாக நம்ம என்ன செய்யலாம்? இந்த மார்க்கம் குறித்தான அறிவுகளை நாம் தேடிக்கொள்ளலாம், மார்க்கம் சார்ந்த செய்திகளை நாம் செய்யலாம், நன்மையின் பக்கம் அதிகமாக ஓடணும். நான் ஓடணும், நான் இதற்காக அலையணும் அப்படின்னு நான் முடிவு செஞ்சா அதுக்கு என்ன வேணும்? அதற்கான நம்பிக்கை நம்மகிட்ட வேணும். அதனுடைய சுவையை நான் அறிஞ்சிருக்கணும். அந்த சுவையை அறியாவிட்டால் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன செய்யாது. இன்னைக்கு 1/2 மணி நேரம் நான் சொல்றது உங்களுக்கு கேட்பீங்க, அதுக்கு பிறகு அப்ப நான் என்ன செய்யணும்? முதல்ல நான் என்ன அதை குறித்தான செய்திகளை நான் தரும், அதுல இருக்கக்கூடிய ஈர்ப்பை நான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதுல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் வலுப்படுத்தும். அப்ப அந்த நம்பிக்கையை வலுப்பெற்றால் மறுமைக்கான அந்த தேடலுக்கான வழிகள் என்ன செஞ்சுக்கலாம்? அதிகமாக உருவாக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வாங்கன்னா சபையில என்ன செய்வாங்கன்னா உபதேசம் சொல்லிட்டே இருப்பாங்க. பெரும்பான்மையான சபை எப்படி இருக்குன்னா ஆண்கள் நிறைந்த சகாபாக்கள், அந்த பெரிய சகாபாக்கள் அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள், இப்படி போன்ற முக்கிய சகாபாக்கள், இன்னும் பல சகாபாக்கள் இருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு உபதேசம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப உம்மு ரெகுலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி ரொம்ப சோகத்தோட வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்றாங்க, நீங்க எங்களுக்காக உபதேசம் செய்யுங்க, நாங்களும் இந்த பெண் இந்த இஸ்லாம் சம்பந்தமாக மார்க்க சம்பந்தமாக கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம், நீங்க எங்களுக்காக உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கிட்ட என்ன செய்யறாங்க? கோரிக்கை வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோரிக்கை கேட்டு சரி நான் செய்யறேன், நீங்க போங்க, நான் அதுக்கான ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லி அனுப்புறாங்க. சொல்லி அனுப்பியதுக்கு பிறகு திருப்பி அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்கன்னா கூப்பிடுறாங்க, உம்மு ரெகுலாவே அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? போனவங்க திரும்பி இருந்து அல்லாஹ்வின் தூதரை பார்க்கறாங்க.
அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த நேரம் வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி ஒரு உபதேசம் சொல்லணும்னு ஒரு முக்கியமான உபதேசத்தை சொல்லி அனுப்புறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்லிட்டார்கள், உம்மு ரெலாலே என்று கூப்பிட்டு அல்லாஹ்வின் தூதர் அல்-லைலி பிதிக்ரில்லாஹ் வன்-நஹார், நீங்கள் பகலிலும் இரவிலும் அல்லாஹ்வை நினைவு கூறும் மூலமாக உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பசுமையாக்கிக் கொள்ளுங்கள். உள்ளம் எப்படி இருக்கு, காஞ்சு போய் கிடக்கு. நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க, திக்ர் செய்யுங்க. காலையிலும் மாலையிலும் இரவிலும் நீங்க என்ன செய்யுங்க, திக்ர் செய்யுங்க. இது மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் பசுமையாக்கப்படுது. பசுமையாக்கணும்னா தூய்மையாக அல்லாஹ்வுடைய நினைப்பை அதிகமாக வார்த்திருக்கக்கூடிய வழியை என்ன செய்யும், ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? நினைச்சு பாருங்க, நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு? இன்னைக்கு உலக வாழ்க்கை போற பரபரப்புல அதுக்கெல்லாம் எங்க போய் நேரம் இருக்கு? அப்படித்தான் நம்ம இருக்கோம். ஆனா இருக்கா இல்லையா? அன்னைக்கு இருந்த சஹாபிய பெண்மணிகளுக்கு அது கிடைச்சது என்றால் நமக்கு கிடைக்கலையா? அன்னைக்கு அவருடைய வாழ்க்கை முறை என்ன? வெறுமனே பயான் கேட்கறதும் இஸ்லாத்திற்காக வேலை செய்யறதுதான் வேலையா? அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலையா? இன்னைக்கு இருந்ததை விட பன்மடங்கு சிரமம். காலையில எழுந்ததுல இருந்து அவர்கள் நெருப்பு அடிக்க வேண்டும் என்றால் விறகு சுமந்து வரணும், மாவு அரைக்க வேண்டும், அந்த தெருவு தரல போட்டு திரிக்கணும். இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த வேலையெல்லாம் கிடையாது. அம்மி இருக்க நம்ம வீட்டுல, ஒரு ஃபேன்சியா ஒரு அம்மி இப்ப லேட்டஸ்டா இருக்கு நம்ம வீட்டுல. என்ன சின்னோட ஒரு அம்மியை வாங்கி ஒரு ஓரத்துல வச்சிருப்போம், அவ்வளவுதானே? இல்ல அன்னைக்கு இருந்த மாதிரி ஆட்டுக்கால் அந்த போட்டு மாவாட்டுறதுக்கு ஆட்டுக்கால் அந்த இதை வச்சிருக்கோமா, தெருவு வச்சிருக்கோமா? எதுவும் கிடையாது. மிக்சி பட்டனை போட்டா வேலை செஞ்சிடும். ஏன்? என்னுடைய வேலையை இலகுவாக வேண்டும். துணிமணியை கழுவுறதுக்கு வாஷிங் மிஷின்ல போய் அது செமி ஆட்டோமேட்டிக்கா இருந்தா கூட நான் போய் எடுத்துக்கிட்டு போறது தரணும்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அப்படிதான் பட்டனை போட்டு டைமிங்கை மிக்ஸ் பண்ணா அதுவே துவச்சி கிழிச்சு காய வச்சு எல்லாம் வச்சிடும், எடுத்து உதறி காய போடணும், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு. இன்னும் என்ன செய்யல, இந்த பாத்திரக்கான அந்த மிஷின் மட்டும் தான் நம்ம வீட்டுல இல்லை, அது ஒண்ணுதானே இல்லை. எல்லா மிஷினும் வாங்கி வச்சாச்சு. இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக கஷ்டப்படக்கூடிய குடும்பம் சொன்னா கூட மிக்சி கிரைண்டர் இல்லாத வீடு ஏதாச்சும் இருக்கா? அடுப்பு கேஸ் ஸ்டவ் இல்லாத அடுப்பு ஒரு வீட்டுல இருக்கா? எல்லார் வீட்லயும் என்ன செஞ்சாச்சு வந்தாரு. அப்ப என்ன, ஆனா என்ன செய்யறோம், இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறது? நம்மளுடைய நேரங்களை குறைச்சு கொள்வதற்காக, வேலைகளை சுமைகளை குறைப்பதற்காக. ஆனா அது குறைஞ்சிருக்கு, அது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நேரம் வந்துச்சாங்கன்னா நேரம் இல்லை. அப்படித்தானே? நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு நேரம், உண்மையிலே நேரம் இருக்கு. வீட்டு வேலை செய்வது என்பது லேசானது இல்லை, நம்ம அதை குறைச்சிட மதிப்பு இல்லை. ஆனால் அதை தாண்டி அதற்காக நாம் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று எடுத்தோம் என்றால் நிறைய நேரங்களை நம்ம ஒதுக்க முடியுமா இல்லையா? காலையில எழுந்திருக்கிறோம், காலையில சுபூனுடைய எழுப்புறது ரொம்ப சிரமம். நிறைய பேருடைய வீட்டுல சுபூனுடைய தொழுகை ஆப்சன்ட். ஏன்? பெண்கள் எழுந்திரிச்சு ஆண்கள் அனுப்பணும், ஆண்கள் எழுந்திரிச்சு ஆண்கள் தான் நிர்வகிக்கணும், அவங்க சொல்லணும். அவங்க ஒரு மாதிரி அவங்க கடைபிடிக்காம இருந்தா கூட பெண்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். தெரிஞ்சவங்களும் என்ன செய்யற சொல்றது இல்ல. பிள்ளைகளை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா அடுத்தது கணவரை அனுப்பணும். ஒண்ணு கடை வச்சிருக்காருந்தா கடைக்கு அனுப்பணும், இல்ல வேலைக்கு போறவங்க வேலைக்கு அனுப்பணும். சில வீடுகள் என்ன செஞ்சுவாங்க, மதிய சாப்பாடை சேர்த்து கட்டி கொடுத்துருவாங்க, பிள்ளைகளுக்கு சமைக்கும் போது சேர்த்து சமைச்சு கொடுத்துடுறோம். சில வீடுகள் என்ன செய்யறோம், ஆண்களுக்கு புதுசா மதியத்துக்கு தனியா சமைக்கிறோம். இதுதான் பேஸ். இந்த வேலை எப்போ முடியும்? காலையில 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ள காலை வேலை முடிஞ்சுது. நிறைய வீட்டுகள் மதிய வேலையும் சேர்த்து முடிச்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? பிரதானமாக நம்முடைய வீட்டினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? காலை 10 மணிக்கு பிறகாக ஒரு சின்ன தூக்கம், 12 மணி மதியம் சமைக்கணுமா இருந்தா 12 மணி வரைக்கும் தூங்குறது, இல்ல சமைக்க வேணும்னா 12 மணிக்கு, சமைக்க வேணாம்னா 1 மணி வரைக்கும் நீட்டிடுறது. விசில்ல துணி போடுறது, எல்லா வேலையும் அவசரமா 10 மணிக்குள்ள முடிச்சிடுறோமே. அதற்கு பின்னாடி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? வேரியமாக அதை அடுத்தடுத்த செயல் திட்டத்தை நோக்கி போறோமா? ரெஸ்ட். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. இதுதான் வாழ்க்கை நடைமுறையா? இல்ல அதிகபட்சம் போனா புருஷன் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு, பிள்ளைகள்லாம் போயிடுச்சுன்னா சிறு வயசா இருந்தா என்ன செய்வாங்க, போன் எடுத்து அம்மாவுக்கு போன என்னது, நைட்ல இருந்து கணவன் வந்ததுல இருந்து அந்த ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் உள்ள சம்பவங்களை அம்மாட்ட ஒப்படைச்சிடும். போன்ல வச்சுக்கிட்டு, போன காதுல வச்சுக்கிட்டே என்ன செய்யறது, எல்லா வேலையும் பார்க்கறது. அப்படித்தான் நடக்கிறோம். இல்ல யூடியூப் செல்ல வச்சிருந்தோம்னா செல்ல யூடியூப் சேனல் ஏதாவது போட்டு விட்டு அதை பார்த்துக்கிட்டே சமைக்கிறோம். ஏன்? நாவுகள்ல நம்முடைய திக்ரின் மூலியமாக நம்முடைய நன்மைகளை சம்பாதிச்சுக்க முடியாதா? இருக்கா இல்லையா வழிமுறை? ஆனா அப்படி செய்யறோமா நம்ம?
ஆனா அல்லாஹ்வின் சொல்றாங்க, இப்படி நீங்க திக்ருகளை நீங்கள் ஈடுபடுவதனால் இரவிலும் பகலிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறலாம். என்ன செய்யும்? அதிகமாக உங்களுடைய உள்ளங்களை பசுமையாக்கிக் கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய பசுமைனா என்ன? அல்லாஹ்வுடைய நினைவை அதிகப்படுத்திக்க முடியும். அல்லாஹ்வின் பக்கம் போறதுக்கான வழிமுறைகளை தேட முடியும். இதுதான் அல்லாஹ் என்ன செய்றாங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார்கள், கல்லுல் பஷர், உங்கள் பார்வையை தாழ்த்தி. ரோட்ல போறோம், உங்களுடைய பார்வை என்ன செய்யக்கூடாது? நேரடியாக இப்படி பார்த்து போய் தாழ்த்தி போங்க. அந்நிய பெண்களை அந்நிய ஆண்களை தேவையில்லாம பார்க்காது. இதற்கு ஆண்களுக்கு பொருந்தும். ஆண்களுக்கு என்ன செய்யும்? மார்க்கெட் தான் சொல்லுது, உங்க பார்வையில தாழ்த்தி. பெண்களுக்கு கூடுதலா சொல்றாங்க, உங்க பார்வையில என்ன செய்யுங்க? தாழ்த்தி நடங்க. தேவையில்லாம அந்நிய ஆண்களை நீங்க என்ன செய்யாதீங்க, பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. சத்தத்தை தாழ்த்தி, சத்தமா பேசாது. எல்லா ஆண்கள் இருக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யாதீங்க? சத்தமா பேசுங்க. நிறைய பார்க்கிறோம், நிறைய பெண்களுடைய சவுண்ட் என்ன செய்யும்னா கடுமையா இருக்கும். ஒரு 4 ஆண்கள் இருந்தா குண்டூசி போட்டா கூட சவுண்ட் வெளில வராது. அதே ஆண்கள் இல்லாத நேரமா இருக்கட்டும், அந்த சபை இப்ப இந்த ஸ்கிரீன் எடுத்துட்டோம், நேரடியா பார்க்கணும், அமைதியா உட்காந்து. இதே இப்ப ஸ்கிரீன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலேன், நிலைமை என்ன, அது என்னாச்சு, அந்த வீட்டுல என்னாச்சு, இந்த புள்ள வந்துச்சா, பேச்சு ஓடுமா ஓடாத. அப்ப மார்க்க அல்லாஹ் என்ன செய்றாங்க? சத்தத்தை குறையும். ஒரு சபையா இருந்தா உங்களுடைய சவுண்டுகள் என்ன செய்ய குறைச்சிக்கோங்க அல்லாஹ் சொல்றாங்க. 3 அறிவுரை, 3 அறிவுரையில 1 திக்ரு, இன்னொன்னு உங்களோட பார்வையில என்ன செய்ய தாழ்த்திக்க சொல்றாங்க, இன்னொன்று உங்களுடைய சத்தத்தை என்ன செய்ய சொல்றாங்க? குறைத்துக்கொள்ள சொல்றாங்க. அது 3 அறிவு முக்கியமான அறிவுரைகள். இப்ப இதை யாரு கேட்டுப்படுறா? மார்க்கத்துல அதிகமாக ஆர்வமாக இருக்கக்கூடிய உம்முறைகளாக சொல்லக்கூடிய பெண்மணி என்ன செய்யறாங்க? போய் கேட்டு வாங்குறாங்க. எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு வலியக்க போன் பண்ணி கூப்பிட்டு பயான் இருக்குன்னு சொன்னா கூட வர்றதில்லை. எல்லா ஏற்பாடும் நாங்க செஞ்சிடறோம், ஒரு வாகனத்தை வச்சு கூட்டு போயிடுறோம், செய்தியை கேட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட ஏதாவது காரணத்தை சொல்லி வெளில போறதான் பாக்குறோமே தவிர வர்றதுக்கு யாராச்சும் முயற்சி பண்றோமா? ஏன்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் ஏதாவது ஒரு வேலை, உலக வேலையை என்ன செய்யறோம்? முக்கியத்துவப்படுத்துறோம். அப்படித்தான் மார்க்கம் சொல்லுதா? மார்க்கத்தை எல்லா நாளும் கூப்பிடுறது கிடையாது. ஒரு வாரத்துல ஒரு நாள் அல்லது ஒரு 15 நாளைக்கு ஒரு நாள், இல்ல மாசத்துல ஒரு நாள், இப்படித்தான் கூப்பிடுறோமே. அப்படி மார்க்கத்தை கத்துக்க வாங்க நம்ம கூப்பிட்டா கூட நம்ம என்ன செய்யறது இல்ல, முழுவதுமாக அதை என்ன செய்யறது இல்ல, நினைக்கிறது இல்ல. ஏராளமான திக்ருகளை அல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் நீங்க சொல்லுங்க, 100 தடவை ஒரு நாளைக்கு நீங்க சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1000 தடவை நன்மைக்கு தரப்படும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா எப்படி நன்மை கிடைக்குமா, அது மாதிரி 1000 மடங்கு நன்மை தரும். அதே மாதிரி அல்லாஹ் சொன்னா சுப்ஹானல்லாஹி அலீம் வ பிஹம்தி. யாரு ஒவ்வொரு இந்த வார்த்தையை சொல்றாங்களோ அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? சொர்க்கத்துல ஒரு மரத்தை நடுறான். சொல்றவங்களுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மரத்தை நடுறாங்க. அதே மாதிரி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, யார் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி இந்த வார்த்தை சொல்றாங்களோ அவர்கள் 100 தடவை ஒரு நாளைக்கு இந்த வார்த்தை சொன்னா கடல் நுரையளவுக்கு அவருடைய பாவம் இருந்தாலும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இது மாதிரி ஏராளமான திக்குகள் இருக்கு. இதை நம்ம வாழ்க்கை நமக்கு எத்தனையோ பயமா அட்டன் பண்றோம், கேட்டு ஃபாலோ பண்றோமா? எவ்வளவு நேரம் இருக்கு, அவ்வளவு நேரத்தை நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துறோமே தவிர மார்க்கத்திற்காக அல்லாஹ்வின் நன்மை எதிர்பார்க்காக நம்ம பயன்படுத்துறோமா? ஒரு சமூகத்தை பாருங்க, அல்லாஹ்வின் என்ன செய்யறாங்கன்னா சுபூ தொழுகைக்கு போறாங்க. போயிட்டு சுபூ தொழுதுட்டு சுபூ முடிச்சோடனே வீட்டுக்கு வராங்க. அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. சுபூ தொழுதுட்டு உட்கார்ந்துருக்காங்க. வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க? உடனே திருப்பி வெளில போயிடுறாங்க. வெளில போன அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ வராங்கன்னா ஏறத்தாழ லுஹாவுடைய நேரத்துக்கு வராங்க. லுஹா நேரம்னா ஒரு 10 மணி 9 மணி 10 மணிங்கிற நேரம். அந்த நேரம் வரைக்கும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்பயும் பார்த்தா ஜுவைரியார் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அப்பயும் உட்கார்ந்துருக்காங்க. எந்த இடத்துல? அதே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே அதிர்ச்சி. நாங்க இப்ப விட்டுட்டு போனோம் அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. ஏன் அவங்க என்ன செய்யறாங்க? நன்மையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நான் சில வார்த்தைகளை சொல்லித்தரேன். இந்த வார்த்தையை நீங்கள் அதிகாலை நேரத்துல 3 முறை நீங்க சொல்லிவிட்டால் நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு நீங்கள் அந்த திக்ருகளில் ஈடுபட்டாலும் இதனுடைய நன்மையை அடையவே முடியாத ஒரு செய்தியை சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதர ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்திஹி. யார் இந்த துஆவை அதிகாலை நேரத்துல 3 முறை சொல்லிவிட்டார்களோ
அதற்கு பிறகு நீங்க எவ்வளவு திக்ரு செஞ்சாலும் இதனுடைய நன்மை நீங்க ஒரு காலத்துல அடைய முடியாதுதான். இதை கேட்டோட சுகர்ல மழலாம் சந்தோஷம் உண்டு. அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் உன்னை நான் புகழ்கிறேன். அதத ஹல்கிஹி உன்னுடைய படைப்பின் எண்ணிக்கை அளவிற்கு போடுங்க. படைப்பின் எண்ணிக்கைனா இன்னைக்கு உலகத்துல மனிதனுடைய படைப்பு எடுத்தாலே நெருக்கி 600 கோடிக்கு மேல இருக்கு. மத்த உயிருடைய படைப்புலாம் அப்ப அவ்வளோ பேருக்கான அளவுக்கு நான் புகழ்றேன். வேற எல்லா நப்சி உன் உள்ளம் பொருந்தி கொள்றக்கூடிய அளவுக்கு நான் புகழ்றேன். அல்லாஹ்வுடைய உள்ளம் பொருந்தணும்ல. எந்த அமலை நாம செஞ்சாலும் அல்லாஹ் ஏத்துக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய உன்னுடைய உள்ளம் பொருந்தி கொள்ற அளவுக்கு நான் என்ன செய்யறேன்? நான் உன்னை புகழ்றேன். சின்னத்த அரிசி உன்னுடைய அரிசியினுடைய அந்த வெயிட்டினுடைய அந்த எடையினுடைய அளவுக்கு நான் உன்னை புகழ்றேன். விதார கலிமாத்திகி உன் வார்த்தை இந்த உலகத்தை எந்த அளவிற்கு பரவிருக்கோ அந்த அளவுக்கு உன்னை புகழ்கிறேன் என்று இந்த துவாவை அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்கன்னா கற்றுத்தராங்க. இது எவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுத்தருது. இதை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம்ல, நிறைய பேருக்கு நமக்கு தெரியும். சொல்றோமா? இதெல்லாம் என்ன செய்யும்? நமக்கு மார்க்கெட்டிங் அடிப்படையில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வழிமுறை. வெறுமனே நான் சோனத்துக்கு போன்னு சொன்னா மட்டும் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொன்னால் மட்டும் சொர்க்கத்துக்கு போக முடியும். இணை வைக்கக்கூடிய காரியம் நம்மகிட்ட இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போகலாம். எப்ப போகலாம்? நமக்கிட்டே இருக்கக்கூடிய தீமைக்கு எதிராக அந்த அதனுடைய தண்டனைகள்லாம் அனுபவிச்சுதான் போகணும். நம்ம ஒரு மூமினுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, நான் எந்த தண்டனையும் அனுபவிச்சிருக்கேன், நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிருக்கு. இப்படி நம்மளுடைய எண்ணம் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? நம்ம சோனத்தை எளிதாக செல்ல முடியும். ஏன் கடினம்? நரகத்தினுடைய வேதனை என்பது நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கடினமா இருக்கும். அல்லாஹ் சொன்னா அதுல இருக்க நரகத்தில் இருக்கக்கூடிய மிக கம்மியான தண்டனை என்ன தெரியுமா? ஒரு கண்ணு நரகத்தினுடைய நெருப்பை எடுத்து உங்களுடைய உள்ளங்கால்கள் வைத்தால் உங்களுடைய மூளையில் கொதித்து வெளியே கொட்டும். இவ்வளவு கடுமையான வேதனை. அப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப கம்மியான தண்டனை அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப நம்ம எவ்வளவு பயப்படணும். அப்ப நன்மைகளை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துக்கு பிறகாக இப்னு மசூத் ரலியல்லாஹுடைய காலத்துல இப்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா உபதேச மக்களுக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய செய்தியை மக்களுக்கு என்ன செய்யறாங்க? திருப்பி எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய சின்ன செய்தி என்ன சொல்றாங்க? ஒட்டுமுடி வைப்பவர்களையும் வைத்து விடுவர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான், பச்சை குத்துபவர்களையும் குத்தி விடுவர்களையும் சபிக்கின்றான். யார் நம்முடைய புருவமுடைய அகற்றுகிறார்களோ அவர்களை என்ன செய்யறான்? அல்லாஹ் சபிக்கின்றான். பல்லை அறத்தால் தேய்த்து சரி செய்து கொள்வதையும் அழகுபடுத்திக் கொள்வதையும் அல்லாஹ் சபிக்கின்றான் என்ற செய்தியை என்ன செய்யறாங்க? இப்னு மசூத் ரலியல்லாஹு மக்கள்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு ஏறாங்க. வேகமா யாக்க வராங்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு வர்றாங்க. இப்னு மசூதே, நீங்க ஒரு செய்தி சொல்றீங்கல்ல, இந்த செய்தி எங்க இருக்கு? குர்ஆன்ல நான் இந்த அட்டையில இருந்து இந்த அட்டை வரைக்கும் ஒரு குர்ஆனை முழுசா எடுத்துக்காட்டு சொல்றாங்க. இந்த அட்டையில இருந்து இந்த அட்டை வரைக்கும் நான் குர்ஆனை படிச்சேன். நீங்க சொன்ன செய்தி இங்க இருக்கு, அல்லாஹ்வுடைய செய்தியா அது? நீங்களாக ஒன்றை சொல்றீங்களா என்று கடுமையா என்ன செய்யறாங்க? கோவப்படுறாங்க. இப்போ அல்லாஹ்வின் தூதர் அந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இருங்க, குர்ஆன் மட்டும்தான் வேதமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை உங்களுக்கு வகை செய்தி இல்லையா? குர்ஆன்ல தெரிஞ்சு சரி, அதுல இல்லவா? ஆனா அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்திருக்காங்களே, அப்ப இது இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. அறிவிச்சோன்ன அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்? கோபம் குப்பிக்குது. சொல்லிட்டீங்க, இப்படியா இருக்கா? சரி, இதெல்லாம் சொல்றீங்கல்ல, உங்க மனைவி ஒட்டு முடி வைக்கிறாங்க, அதை பத்தி என்ன சொல்றீங்க? அடுத்த கேள்வி. இப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு என்ன சொல்லணும்? இப்ப நம்மள்ட்ட ஒரு குற்றச்சாட்டு, இப்ப நான் பேசுறேன், நீ இவ்வளவு தூரம் பேசுற, உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா நான் பயப்படணும். ஏன் நான் சொல்றது இருக்கா இல்லையான்னு தெரியாது. என்ன ஆனா இப்னு மசூத் ரலியல்லாஹு நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், என் மனைவி குறித்த செய்தியை நீங்கள் ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபித்தால் நான் என்ன செய்யறது பாருங்க, போங்க போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா நேரா இப்னு மசூத் வீட்டுக்கு போறாங்க. அவங்க பெண்மணியை பாக்குறாங்க, அவங்களுடைய மனைவியை பாக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு முடி வந்து சின்ன முடி. பொதுவா பெண்கள்டே இருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணை பாக்குறாங்க, முதல்ல முடியை பாக்குறது. ஒரு பெண் பார்க்க போறாருனாலும் என்ன செய்வாங்க? அந்த பொண்ணோட முடியை செக் பண்றது. அவங்களுடைய முடி என்ன செய்யறது? சின்ன முடியா இருக்கிறதுனால ஒரு கொண்டை போறாங்க. அந்த கொண்டைக்கு என்ன செய்யறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கருப்புகளை துணியை வச்சு சுத்தி போடுறாங்க. நீங்க ஒட்டு முடி வச்சிருக்கிறதானே செய்றீங்க அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது, என்கிட்ட ஒட்டு முடியெல்லாம் இல்ல, நான் துணியை வச்சுதான் இருக்கணும்னா அந்த துணியை அவுத்து காமிக்கிறாங்க. இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. வேகமாக என்ன செய்யறாங்கன்னா திருப்பி வராங்க. இப்னு மசூதே, நான் உங்களை பற்றி தெரியாமல் சொல்லிவிட்டேன், அவர்கள் ஒட்டு முடி வைக்கவில்லைங்கிற செய்தியை சொல்றாங்க. இப்ப இப்னு மசூத் சொல்றாரு, ஒருவேளை நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபித்திருந்தால்,
என் மனைவி ஒட்டுமொழி வைப்பதை நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபித்திருந்தால் நான் அவர்களை விட்டு விலகி இருப்பேன். விலகி இருப்பேன் என்ன, தலா கொடுத்துப்பேங்கிற டிக்ளரேஷன். அப்படி ஏன் மார்க்கம் தான் எனக்கு முக்கியம் என்ற செய்தியை அங்கே அறிவிக்கிறார். இந்த செய்தியில 2 செய்தியை நம்ம கவனிக்கணும். ஒன்று, அந்த அம்மா கேட்ட அந்த கேள்விக்கான சந்தேகத்துக்கான விடையை பெறாங்கல்ல, அவர் அந்த கொள்கையில உறுதியா இருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னன்னா, குர்ஆனை எடுத்து இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும், இந்த அட்டையில இருந்து இந்த அட்டை வரைக்கும் நான் படிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம அப்படி படிச்சிருக்கோமா? குர்ஆன் இன்னைக்கு ரொம்ப இலகுவா ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு காலகட்டம் இருந்து தமிழ்ல கிடையாது, அரபு மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்ல வந்துருச்சு. வந்த குர்ஆனும் நம்மளுடைய அதே வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் இருக்கக்கூடிய அந்த போனுக்குள்ள அப்ளிகேஷனா இருக்கு. எத்தனை பேர் நம்ம படிக்கும்? குர்ஆன் அரபுல எத்தனை பேர் ஓதுறோம்? ஒரு காலகட்டம் நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு ஒரு மகரிபுடைய நேரம் வந்தா அம்மாவை என்ன செய்வாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு ஓத சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுவாங்க. அன்னைக்கு தமிழ் குர்ஆன் கிடையாது, அரபு குர்ஆனை ஓதுவாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பழக்கமே இல்லையே. குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கமே குறைஞ்சு போச்சு. நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக நிறைய நவீன கருவிகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சுருக்கி இருக்கிறோம். ஆனா நேரம் இல்லைங்கிறோம். யாராச்சும் மகளிர் உட்கார்ந்து ஓதுறோமா? பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புறோம். நம்ம ஒரு பக்கம் ஒரு 10 வரி 10 அத்தியாயம் 10 வசனம் படிச்சிருக்கோமா? குர்ஆன் இருக்கக்கூடிய செய்தி நமக்கு தெரியுதா? தெரியுது இல்லையே. ஏன்? அதற்கான ஆர்வம் நம்ம காட்டுறது நேரம் இல்லையா? மகரிபில இருந்து நீங்க தூங்குறதுக்கு ஏறத்தாழ ஒவ்வொரு வீட்லயும் கேட்டா இன்னைக்கு எல்லாம் சர்வசாதாரணமாக 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் தான் தூங்கணும். யாரும் முன்னாடி எல்லாம் தூங்குறதுக்கான சரித்திரமே கிடையாது. எல்லா வீட்லயும் இருக்க பஜ்ர் ஏங்க தொழுவுல எனக்கு இரவு தூங்குறதுக்கு எனக்கு 12 மணி ஆயிடுச்சு 1 மணி ஆயிடுச்சுன்னு செய்தி சொல்றாங்களே தவிர ஆண்கள் யார் வீட்லயும் சீக்கிரமா தூங்குறது இல்லை. அப்ப மகரிபுடைய தொழுகைக்கு பிறகாக அந்த குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய பண்பு இருக்கா நம்மகிட்ட? ஓதுறோமா இல்லையா? ஓதுறதே இல்லை. அப்ப எப்படி நன்மையில சம்பாதிக்க முடியும்? இந்த குர்ஆன் என்ன சொல்லுது? வெறும் மனப்பாடம் பண்ணி தொழுகைக்கு ஓதுறதுக்கான செய்தி மட்டும் தான் சொல்லுதா? எவ்வளவு செய்திகளை எவ்வளவு படிப்பினைகளை அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் எல்லாம் எதுக்கு சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் எல்லாம் ஏன் சொல்றான்? இதன் மூலமாக மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும். முன்னோடிகளாக அன்னை ஆயிஷா வந்து தியாகம், அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணி எல்லாத்தையும் கத்து வச்சிருந்து வாதம் பிரதிவாதம் ரசூலுல்லாஹ் சண்டை போட்டுருக்காங்களா இல்லையா? ஆயிஷா நாயி ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை சொன்னது தூதரு. அந்த தூதர்கிட்ட ஆயிஷா நாயி சண்டை போடுறாங்கன்னா இந்த மார்க்கம் குறித்தான தேடல் இருந்தா தானே. அப்ப நம்மள்ட்ட என்ன செய்யுது? அந்த தேடல் கம்மியா இருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த தேடல்களை அதிகப்படுத்தும். இறுதியாக நம்ம ஒரு செய்தி, உம்மு ஹபீபா அவருடைய செய்தி. அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் இந்த மார்க்க இந்த மக்கா நகரில் இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாத்தை ஏற்றுறாங்க. இவங்க யாருன்னா அபு சுஃபியானுடைய மகள். அவருடைய உண்மையான பேர் என்னன்னா ரம்லா பின்த் அபு சுஃபியான். அவங்க என்ன செய்யறாங்க? மக்கால இருக்காங்க. அவருடைய கணவர் அப்துல்லா பின் ஜக்ஸ், அவர் தான் அவருடைய கணவர். அவர் ஆரம்பத்துல கிறிஸ்துவத்துல இருக்காரு. இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு 2 பேர் கணவன் மணி 2 பேரும் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏற்றதுக்கு பிறகாக அந்த குறைஷியா அபு சுஃபியான் மிகப்பெரிய எதிரி. பின்னாடி அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆனா ஆரம்பத்துல மிக கடுமையான எதிரி. அப்ப அவருடைய மகளை இஸ்லாத்தை ஏத்துக்க விடுவாரா? அப்ப தாங்க முடியாம என்ன செய்யறாங்கன்னா மக்கா நகரை விட்டு என்ன செய்யறாங்க? அந்த நஜாசி மன்னர், அந்த இருக்கக்கூடிய நஜாசி மன்னர் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போறாங்க. போனா அங்க கொஞ்ச நாள் வாழ்றாங்க. வாழக்கூடிய கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு திடீர்னு அந்த போகக்கூடிய காலம் இருக்குல்ல, உம்மு ஹபீபா அவர்களுடைய பயணிக்கக்கூடிய காலம் என்பது நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க, மாசமா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க மாசமாயிட்டா ஒரு வேலை வீட்டுல பார்க்க மாட்டோம், உள்ள பத்து முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ சொகுசு வேண்டி இருக்கு. ஆனா அந்த பெண்மணி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒற்றை காரணத்திற்காக அந்த சுடு மணல்ல மாலை உள்ள ஒட்டகத்துல ஏறி போக முடியாது. ஏன்? வெளிப்படையா போனா என்ன செய்வான்? கண்டுபிடிச்சு சித்திரவதைப்படுத்துவான். அப்ப மறைஞ்சு போகணும். அப்ப இரவு நேரத்துல பயணம் பண்ணுவோம். இன்னைக்கு இருக்குமா லைட் வெளிச்சம் கிடையாது. அவ்வளோ சிரமத்தை தாண்டி அந்த நிறைமாத கர்ப்பிணியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்நாளில் நான் பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக சிரமப்பட்டு போறாங்க. போய் அங்கே போய் இருக்காங்க, வாழ்றாங்க, பிள்ளை பிறக்குது. அவங்களுக்கு தான் என்ன செய்யுது? அந்த பிள்ளைக்கு தான் ஹபீபாங்கிற பேர் வைக்கிறாங்க. அந்த ஹபீபாவுடைய அம்மாங்கிறனால உம்மு ஹபீபான்னு வருது. வாழ்றாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அவருடைய கணவனுடைய அப்துல்லா பின் ஜல்ஸ் அவர்களுடைய முகம் வந்து நாயனுடைய முகமாக தோற்றமளிக்குது. காலைல எந்திக்கிறாங்க, கெட்ட கனவு. காலைல எந்திக்கிறாங்க,
கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு செய்தி வந்து அவர் பழைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார், பழைய மார்க்கத்தை திரும்பி விட்டார், எங்க கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டார். இப்ப இவங்க அவங்களுக்கு பிரியிறாங்க. பிரிந்தால் இவர்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை. வெளிநாடு ஒரு பிரயாணியா அகதியா போயிருக்காங்க, அந்த நாட்டில் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவருடைய செய்தி தெரியும், மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. இவருடைய செய்தி கேட்டதுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்றாங்கன்னா, அந்த நஜாசி மன்னருக்கு எழுதுறாங்க, கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி இன்ன நபர் அங்கே இருக்காங்க, அவங்களை பாதுகாப்பாக என்ற இடத்துல அனுப்பிச்சு வைக்க லெட்டர் எழுதி அவங்க என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத் செய்து திருப்பி மதீனாவுக்கு வருகின்றார்கள். அதற்கு பிறகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கலந்து கொள்றாங்க. அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கான அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு நாளைக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் தெரியுமா? அங்கே தூய்மையான துணைவியர்கள் கிடைக்கும். ஆண்களுக்கு இங்க இருக்க மனைவிமார்கள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல மனைவிமார் வேற துணைகள் கிடைப்பாங்க. பெண்களுக்கு அதே மாதிரி வேற துணைகள் கிடைப்பாங்கன்னு அல்லாஹ் ஒரு வசனம் தெரியுமா? ஆனா நபியினுடைய மனைவிமார்களுக்கு நபியுடைய மனைவி தான் இங்க இருப்பாங்க. நபியுடைய மனைவிமார்கள் அவ்வளவுதான், இங்க அவங்களுக்கு வேற மாற்று எல்லாம் கிடையாது. அப்போ உயர்ந்த அந்தஸ்தை என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு தரான்ல, அந்த அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? அந்த உறுதி தானே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி எதை நோக்கி போறோம்? இந்த மாதிரி சிரமம் இருக்கா நம்மகிட்ட? இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக ஏதாவது ஒரு சிரமத்தை நம்ம படுறோமா? எந்த சிரமமும் கிடையாது. இலகுவாக அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு அமைச்சிருக்காங்க. அது இப்ப நம்ம வாழக்கூடிய நாட்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது. 5 நேர தொழுகை இலகுவாக தொழுலாம், எங்க நினைக்கிறோமோ போகலாம், பயான இலகுவாக கேட்கலாம், நன்மைகளை அதிகமா செய்யலாம். இவ்வளவு வசதிகள் இருந்தும் நம்ம செய்யறோமான்றதான் கேள்வி. இப்ப நம்மளே செய்யல, இது குறித்து நமக்கு புரிதல் இல்லைன்னா நம்ம எப்படி எடுத்து போய் சொல்றது? பிறர்கிட்ட சொல்ல வேண்டிய நம்ம கடமை தானே. ஏன் பிறர்கிட்ட சொல்லணுங்கிற செய்தி சொல்றோம்னா, நம்ம எப்படி நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கு ஆர்வப்படுறோமா, அதை விட 10 மடங்கு, பல மடங்கு, 100 மடங்கு, பல ஆயிரம் மடங்கு நன்மைகளை எடுத்து சொல்வதனால் பெற்றுக்கணும். முதல்ல நம்ம கத்துக்கணும், கத்துக்கிட்ட நம்ம அதன்படி நடக்கணும். வெறுமனை கேட்டு போறது கிடையாது பயான். நீங்கள் எதை கேட்டீர்களோ அதன்படி நடக்கணும். அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான், நீங்கள் அவர்களிடத்திலே செவியூற்றீர்களா என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், ஆம் செவியூற்றோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அவர்கள் உண்மையில் செவியேற்கவில்லை, அவர்கள் ஹிமாரிகள், கழுதைகள். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? யார் சொன்ன விஷயத்தை கேட்டு தன்னுடைய வாழ்நாளில் பின்பற்றாங்களோ அவங்க தான் செவியுற்றாங்க. அப்படி அவங்க யாரு வாழ்க்கை அதை கேட்டு சும்மா கேட்டுட்டு மட்டும் போயிட்டு வாழ்க்கையில பின்பற்றாம இருக்கவங்க எப்படி ஒப்பிடுறான்? கழுதைக்கு ஒப்பிடுறான். ஏன்? கழுதை மேல எண்ணத்தை தூக்கி வச்சாலும் அதுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது, வெயிட் தான் அது கணக்கு. நீங்க புத்தக மூட்டத்தை தூக்கி வச்சாலும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது, நீ தங்க மூட்டைகளை தூக்கி சொங்க விட்டாலும் ஒண்ணும் தெரியாது, சோக்கம் அது. அப்ப அப்படி அந்த கழுதையோடு அந்த என்ன செய்யலாம், அல்லாஹ் நம்ம மனித படைப்பை ஒப்பிடுறான் என்றால் அந்த அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. முதல்ல நம்ம கேட்டது தெரியும். சரி, நான் கேட்டுட்டேன், நான் பின்பற்றேன், நான் தொழுகிறேன், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு குறிப்பிட்ட நன்மை அல்லாஹ் தருவோம். தொழுதா இது இவ்வளவு நன்மை, நோன்பு வச்சா இவ்வளவு நன்மை, இவ்வளவுதான். திக்ரு சொன்னா இந்த திக்ருக்கு இவ்வளவு நன்மை, இப்படின்னு நமக்கு குறிப்பிடப்பட்டது. ஆனால் நீங்கள் தாவாவை முன்னெடுத்தால், நீங்கள் இந்த மார்க்கத்தை நீங்கள் கேட்டதை பிறருக்கு எடுத்து சொன்னால் அதனுடைய கூலி அளக்குரியது. நீங்கள் கணக்கிடவே முடியாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் கணக்கிட முடியும். ஏன்? போய் ஒருத்தர் தொழுன்னு சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர் தொழுகையை ஏற்றுக்கொள்வார், அவர் தொழுவாரு, அவர் என்ன செய்வாரு? இதே தாவா புனியை போய் வேற இடத்துல சொல்றாரு, அவர் ஒரு குடும்பத்தை ஏற்றுவாரு, குடும்பத்தை அவர்களை தொழு வைப்பாரு, பிறர்கிட்ட போய் சொல்லுவாரு, அவங்களையும் தொழு வைப்பாரு. இப்படி நாம் ஒரு இடத்துலதான் ஆரம்பிச்சிருப்போம். 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும். அதற்கு நாம் என்ன முதல்ல எடுத்து வச்சோம்ல, இத்தனை 1000 பேருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்தால் அத்தனை 1000 பேர் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும், அதே அளவுக்கு நன்மை நமக்கு கிடைக்கும். அப்ப எவ்வளவு நன்மை நம்ம சம்பாதிக்க முடியும்? நம்ம செய்யறோம். நம்ம கொண்டது செய்தியே, நம்ம அறிந்தது செய்தியே. நான் உங்களுக்கு அல்லாஹ் சொன்னாங்களா, என்னிடத்துல ஒரே ஒரு செய்தி கேட்டாலும் நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்க அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல. செய்யறோமா? ஏன் அவ்வளவு பழகினோம்? ஞாயிற்றுக்கிழமை நேரம், இன்னைக்கு ஃப்ரீ தானே, இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல பயான் இருக்குன்னு நம்ம அறிவிச்சால் இன்னைக்கு வர்றதுக்கு நம்ம எவ்வளவு ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு, மற்ற விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டியதா இருக்கு. சிரமப்பட்டு வந்து உட்கார்றோமே, இது சிரமப்பட்டு உட்கார வேண்டிய விஷயமா, நம்மளும் ஆர்வமா கேட்டு வாங்க வேண்டிய விஷயமா? பயான நிப்பாடிடும், கேள்வி பதிக்கு வந்துடும். இப்ப
சொல்லுங்க, பயானை நாம் கேட்டு பெற வேண்டிய விஷயமா இல்ல வலுக்கட்டாயமா திணிக்கப்பட விஷயம்? கேட்டு பெற வேண்டிய விஷயம். எவ்வளவு பேர் நம்ம கேட்கிறோம்? நம்ம ரெகுலரா வரவங்க சொல்லுங்க, கேட்கிறோமா? இன்னைக்கு நம்ம இடத்துல வைங்க, நம்ம எப்ப கேட்கிறோம்? ஒரு நாள், ஒரு வாரத்துல ஒரு நாள் கேட்கிறோமா? ஏன்னா ஒரு மாசமா இந்த பகுதியில பயான் வச்சு கிட்டத்தட்ட 2-3 மாசம் ஆச்சு. ஆச்சா இல்ல? ஒரு வாட்டியே வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா நடக்குது, வரோம் போறோம். என்னைக்காச்சும் ஏன்டா ஜும்மா இங்க பயான் வைக்க மாட்டீங்கன்னு ஏன் யாராச்சும் கேட்டுருமா? ஏன் கேட்கறது இல்லை? இல்ல எல்லா செய்தியும் நம்ம கத்துக்கிட்டோமா? அப்ப நம்ம விரும்பலைன்னா எப்படி மற்றவங்களுக்கு போய் சேரும்? இந்த அரபோயில் கோயில ஏறத்தால ஒரு 5000 குடும்பத்துல இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஏலத்தொகுதி போய் சேர்ந்துச்சா? சேரல. இனவீட்டுல இன்னும் அதிகமா இருக்கதான் செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு போய் சேர்க்க வேண்டிய நம்மளோட கடமை தானே. சில பேர் அறிஞ்சும் வராம இருக்காங்க. அப்ப அவங்களுடைய பயம் என்னவா இருக்கு? ஒருவேளை இந்த தௌஹீதுடைய கொள்கைக்கு நான் வந்துட்டேன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? ஜனாசா அடக்கம் பண்ணுறதுக்கு கபூர் தரமாட்டான். இது ஒரு இருக்கு. திருமணத்துக்கு கப்தர் தரமாட்டான்னா கப்தர் அடிச்சுட்டோம், அதை கொடுத்துட்டோம். தெரியும், இங்க வரவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு தெரியாது. அடக்கம் பண்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு வழிமுறை இருக்கு. நமக்கு தெரியுமா? நமக்கு உங்களுக்கு தெரியுமா அடக்கம் பண்றதுக்கு வழிமுறை இருக்கா? அவங்க தரமாட்டேன்னு சொன்னா அங்க அடக்கம் பண்ணலாமா? அந்த கபூர்ல நமக்கு அடக்கம் பண்ண முடியுமா முடியாதா? எப்படி முடியும்? சண்டை போட்டுலாம் வாங்க தேவையில்ல. சுப்ரீம் ஹைகோர்ட்டினுடைய ஆர்டர் இன்னைக்கு வந்திருக்கு. ஒருவர் இறந்து விட்டால் அவர்களை ஜனாசாவை அடக்கம் பண்ணுவதற்கு யாரும் மறுக்க கூடாது. மறுத்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஹைகோர்ட் சண்டை போட்டு வாங்கியிருக்கோம், ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வாங்கியிருக்கு. இலகுவாக்கிட்டா நீ அதுக்கு மேல நீ மறுத்தீங்கன்னா எடுத்து நான் வக்குப்புல சேர்த்துருவேன். ஹைகோர்ட்டுடைய ஆர்டர். நீ யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வக்குப்புல சேர்த்துருவேன். எல்லாருக்கும் உள்ள உரிமைன்ட்டான். உனக்கு தெரியுமா? அரணாயில ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம். கொரோனாவுக்கு முன்பாக ஒரு வயதோக்கிய ஒரு முதியவர் இறந்துட்டாரு, மௌத்தாரு. அவரு என்ன செய்யறாரு? ஏகத்துவ கொள்கையில் இருந்து நம்ம பள்ளிக்கு தான் தொழுகிறாரு. வரக்கூடிய நேரத்துல பார்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியாச்சும் நபி வழி அடிப்படை என்ன அர்த்தம்? அவருடைய நியத்து மௌத்தாயிட்டா அவரை அடக்கம் பண்ணணும். அவங்க குடும்பத்தை என்ன செய்யறாங்க? சுன்ன ஜமாத்தினுடைய நிர்வாகத்தை போய் கேட்கிறாங்க, நபி வழி கொண்டு அடக்கம் பண்ண முடியாதுன்னு மறுக்கிறாங்க. எங்கள்கிட்ட கொடுத்து நாங்க தான் செய்வோங்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? நம்மளை அணுகுறாங்க. நம்ம அதற்கான முயற்சிகளை எடுப்போங்கிறாங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அவருடைய மகன் தள்ளாறாரு, அடக்க செஞ்சிருவோமே தள்ளாறாரு. அவருடைய மருமகன் என்ன செய்யறாரு? முடிச்சுடுங்க, ஏன் போட்டு இழுக்கிறீங்க, அரசியலாக்காதீங்கிறாரு. அவருடைய பார்வை வேற. ஆனா இந்த அத்தனைக்கும் ஒரு பெண்மணி அந்த அம்மா என்ன செய்யணும்? உறுதியா இருக்கும். என் கணவர் சொல்லியிருக்கார், நபி வழி அடிப்படையில் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அதுக்காக நான் எத்தனை பேர் வந்தாலும் நான் இருக்கேன், நீங்க என்ன செய்யணுமோ செய்ய, நான் உங்களுக்கு உறுதியா இருக்கேன். அப்படிதான் அடக்கம் பண்ணி இருக்காரு. சும்மா அடக்கம் பண்ணணும். அந்த அம்மாவுடைய உறுதி தான் என்ன செஞ்சிச்சு? எத்தனையோ சகோதரர்கள் வேலைகளை விட்டு வந்து நின்னாங்க. போய் நின்னோம், 3 நாள் நான் நின்னோம். ஏரிஸ்பீட்ட பேசுறோம், ஆடியோட பேசுறோம், எல்லாத்தையும் சளைக்காம நின்னோமே. அந்த அம்மா ஒற்றை அம்மாவுடைய தியாகம் தான். அப்ப இந்த கொள்கையை அவ்வளோ உறுதியா பற்றி பிடிச்சாங்கள. என் கணவர் ஆசைப்பட்டார், இந்த கொள்கை தான் சரின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. உறவுக்காரர்கள் அத்தனை பேர் அந்த அம்மாட்ட வந்து பேசுறான், விட்டுருங்க, ஏன் இப்படி போட்டு மறுக்கறீங்க? ஒரு ஜனாசாவை இப்படி போட்டு அலக்கழிக்காதீங்க, என்னென்னமோ சொல்லி மனப்படுறான். சுனஞ்ச மாத்த ஆள் வந்து பேசுறான். எல்லாம் போகண்டாங்க. நபி வழி அடிப்படையில் அடக்கம் பண்றதுக்கு பேசுறீங்களா? என் கூட நிக்கிறீங்களா? நான் சரின்னு சொல்றேன். இல்லைன்னா மரியாதை. அல்லாஹ்வுடைய திருவிழாவில் அவர் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு அந்த ஊர்ல ஜனாசாவுடைய பிரச்சனையே இல்லாதவருக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டாங்கல்ல. அப்ப அந்த இன்னைக்கு இலகுவாக ஏறத்தால ஒரு 50-60 பேர் அந்த கபூர்ல அடக்கம் பண்ணிட்டோம். அதற்கான கூலி யார் பெறாங்க? அந்த ஐயா பெறாரு, அந்த குடும்பம் பெறுதா இல்லையா? அந்த அம்மா பெறாங்க. அவங்க சகிதாயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அப்ப அவங்க அந்த நன்மைகளை பெறாங்களே. அப்ப அந்த அளவுக்கு இந்த தியாகத்தினால், அவர் வழியினால், இந்த கொள்கை விளங்கினால் அந்த உறுதி வருதுல்ல, அந்த உறுதி நம்மகிட்ட வர வேண்டாமா? நினைச்சு பாருங்க. இவ்வளவு செய்திகள் பார்க்கணும். இஸ்லாத்திற்காக அன்னைக்கு தியாகம் செஞ்சாங்க. இந்த படிப்பினை நம்ம பெற்றோமே, இன்னைக்கும் அதனால உறுதியாக இருக்கக்கூடியவருக்கு நன்மைகளை அல்லாஹ் வாரி வாழ்கிறானே. இன்னும் எத்தனை பேர் அடக்கம் பண்ணாலும் அதுக்கான கூலி அவங்க பெற்றுவாங்க. ஏன்? இந்த கொள்கைக்காக அந்த உயிர் நீத்து அதற்கான வழிமுறையை ஏற்படுத்தி வச்சாங்களே. அப்ப நம்ம பகுதிகள் இந்த சொல்ற வேணாமா? இன்னைக்கு நம்ம இருப்போம், என்னைக்கு நம்ம மௌத்தாண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கொள்கையை பிறகு எடுத்து சொல்ல வேணாமா? உங்களுக்கு யாராச்சும் கேட்டா சொல்லுங்க, அடக்கம் பண்றது மேட்ரு கிடையாது.
இன்னைக்கு பிரச்சனை சட்ட ரீதியாக அடக்கம் பண்ணலாம், போராடிலாம் அடக்கம் பண்ண தேவை. இன்னைக்கு அறப்போயில் பகுதியில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க ஜனாசாவுக்கு இடம் அடக்கம் பண்ண மாட்டேன்னு ஒரு மறுப்பு வச்சிருக்கான். அதை உடைச்சிட்டா வேற ஒன்று முடிஞ்சு, அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம என்ன செஞ்சோம்? சட்ட ரீதியா நம்ம பேசணும். நீ குர்ஆன் ஹதீஸை சொல்லு, நீ சொன்னா நாங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பெரிய மகளாக மதுசாரத்தை எல்லா செய்தி சரியானதை சொல்லி கொடு. மக்களை போய் எதுக்கு பாராட்டாரும் தான் நம்ம சொல்றோம். அப்ப விலங்குன நம்ம போய் சொல்லணுமா இல்லையா? நான் வரேன், அங்க இருந்து வரேன், நான் போய் சொல்றதுனால கேட்குவாங்களா? நீங்க இங்க இருக்கவங்க நீங்க முயற்சி செஞ்சாதானே. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு மக்களை கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வரலாம். ஒரு விருந்து நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா 1000 பேரை கூப்பிடுறது ரெடியாகிறோமா இல்லையா? சொந்த பந்தங்களை விட்டுட்டு செய்ய முடியாத நம்ம ரெடி பண்றோமா இல்லையா? அப்போ ஒரு பயானுக்கு நம்ம ரெடி பண்ணணுமா இல்லையா? அப்ப மார்க்கத்துக்கு வர மாட்டாங்களா? அப்ப என்ன செய்யணும்? ஸ்டைல மாத்துங்க. நீங்க இருக்கக்கூடிய என்ன செய்யணும்? ஒரு குழுவா அமைத்து வீடுகளில் போய் பேசுங்க. ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள், எல்லா நாளும் நீங்க போக வேண்டாம். ஏதாவது ஒரு நாள் ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க? போய் மக்களை போய் சந்திச்சு ஒரு பகுதியில் ஒரு 4 வீடு 5 வீடு, ரொம்பலாம் போக வேண்டாம். போய் 5 வீட்டுல இந்த மாதிரி இப்படி இருக்கு, இதுதான் குர்ஆன் ஹதீஸ் தான் மாற்றணும், தொழுகையை பின்பற்றுங்க, இப்படி அடிப்படையான விஷயத்த சொல்லுங்க. இங்கே பொழுதுக்கு இங்கே பயான் வைக்கிறத விட்டு இதை விட்டு மாற்றி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா இல்லையா? வந்திருக்கவங்களே என்ன செய்யணும்? உங்க வீட்டுல நீ 10 பேர் 50 பேர்லாம் கூட்ட வேணாமா? ஒருத்தருக்கு அந்த மார்க்கம் கிடைச்சா போதுமா? ஒரு 5 பேர் உங்க சுத்தி இருக்கவங்க 5 பேர் வரமாட்டாங்களா? அவங்களை ஏற்று வாரம் வைக்காதீங்க. இப்போ உங்க வீட்டுல அடுத்த வாரம் வச்சுட்டா திருப்பி வாரம் கூப்பிடாதீங்க. ஒரு மாசம் விட்டு அதுக்கு என்ன செய்யுங்க? வேற வீட்டுல வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. இது நீங்க செஞ்சாதான் பண்ண முடியுமே தவிர நாங்க என்ன செய்ய முடியாது. நாங்க வரோம், வியாபாரம் தூக்கிட்டு வரோம், ஒரு தெருவில் நிற்போம், பயன்படுவோம், போயிடுவோம். யார் இருக்கா, யாரு கேட்டா, நிறைய சகோதரர்கள் கேட்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட நம்ம அவங்களுக்கு காது கொடுத்து கேட்க வேணாம், மடைமாற்றம் பண்றான். நம்ம செய்தி அவன் என்ன செய்யறான்னா கேட்காதேன்னு சொல்றான். அவன் பயன் பண்ணாலே கேட்காதேங்கிறான். பயான் பண்ணி கேட்டுட்டா இந்த மார்க்கம் அவருடைய உள்ளத்துல ஆழ போயிருக்கு. அப்ப அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். வெறுமனே நம்மளோட இந்த மார்க்கம் முடிய கூடாது. இதை தாண்டி எத்தனையோ மக்களுக்கு போய் சேரணும். அப்ப அதற்கான முயற்சிகளை நம்ம என்ன செய்யணும்? முன்னெடுக்கணும். சார் எடுக்கலாமா? அடுத்த வாரம் உங்க வீட்டுல வச்சுக்கலாமா? என்னைக்கு உங்களுக்கு நேரம் ஃப்ரீயா இருக்கோ, ஞாயிற்றுக்கிழமை தான் இல்ல, எப்ப வேணாலும் நீங்க முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா பயான் செய்யறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? தயாரா இருக்கோம். ஸ்டைல்ல இனிமே இப்படியே மர்க்கஸ்ல வச்சு வேணாம். வெள்ளிக்கிழமை நம்ம சும்மா நடத்துறோம், பள்ளிவாசல்ல வேணாம். ஏன்னா வேறு பகுதியில், ஏன்னா நிறைய அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல